விசில் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இன்னும் உறுதிப்படுத்தல. எதிர்பார்க்குறீங்களா விசில்? இல்ல இப்போ நான் அதை சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி இப்போ நான் பேச முடியாது. நான் இப்போ இந்த கருத்துக்கு எல்லாமே சொல்றதுக்கு சீனியர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு அவங்களும் அண்ணன் தம்பின்ற ஒரு உரிமையில மட்டும் தான் நான் பேசுறேன். சரி. இதே மாதிரி இப்போ ஒரு சின்னம்லாம் வரும்போது அது அஃபிஷியலா வர வேண்டிய விஷயம். கண்டிப்பா இது தலைமை தான் பேசணும். இருந்தாலும் கிடைச்சது இல்ல எதிர்பார்க்கிறோம். நிறைய இடங்களை கேள்விப்படுறோம். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்னு கேட்க. இல்ல எனக்கு சின்னம் கம் செகண்டரி. விஜய் சார் முகம் தான். எஸ். எனக்கு அந்த முகம் போதும் மக்களுக்கு. அதை சின்னம் நாங்க கொண்டு போய் சேர்த்துடலாம். யாரோ ஒருத்தருக்கு ஒரு வாரத்தில் எங்களால் மைக்கை கொண்டு போய் சேர்த்து 8% வாங்கி கொடுக்க முடியும்னா எங்களால் எங்கள் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து வாங்க முடியாத 38%. அதெல்லாம் தாராளமாக வந்துடும். அது ஆசைப்பட்ட சின்னமாகவே இருந்தால் அது நல்லாயிருக்கும். வரும். இதுக்கு ஒரு அறிவிப்பு வரப்போதா விரைவில்? ஏன்னா உயிரம் மாய்க்கிற அளவுக்கு என்ன உங்களுக்கு அவ்வளோ அதிருப்தி அப்படின்னு ஒரு கேள்வி. பேனரில் புகைப்படம் ஒருத்தர் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்றதுக்காக தளபதி மேல் அவர்கள் மேலே இருந்த தலைவர் மேலே இருந்தக்கூடிய அந்த வெறியில் ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்றப்போ இது யார் கட்டுப்படுத்துறது? அதுக்கு என்ன நடவடிக்கைகள் என்ன மேற்கொள்ள போகிறீங்க? இல்லை இப்போ இது அடிப்படையில் எப்படி நான் பார்த்தேன்னா ஒரு 2 வருஷம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இப்போ தான் நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோம். நமக்கு இங்கே மக்களுடைய அரசியல் பார்க்கறதுக்கும் இந்த எதிர்கட்சிகளோட சதியை முறியடிச்சு எலெக்ஷனுக்கு போகிறதுக்குமான வேலை தான் சரியாக இருக்கும். கட்சி கட்டமைப்புன்றத இனிஷியல் ஃபேஸில் என்னென்ன முடிவோ பண்ணிட்டோம். அப்புறம் அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டே வரும். இப்போ இதில் இந்த அவசரம் என்னத்துக்கு? இப்போ இந்த ஒரு 3 மாத காலத்தில் எலெக்ஷன் வருதுன்னா இந்த 3 மாத காலத்துக்குள்ளே நம்ம ஒரு கோவப்பட்டு என்ன பண்ண போகிறோம்? நமக்கு டைம் இருக்குது. தலைவரால் என்ன மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியும்னா உங்கள் எல்லாரையும் ஒரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் கொஞ்சம் கொடுங்க. நமக்கு இங்கே களத்தில் பார்க்க வேண்டிய எதிரியோ பிரச்சனையோ ரொம்ப பெருசாக இருக்குது. அதை விட்டுட்டு நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா சண்டை போட்டு இருந்தோம்னா வீடு 2 பட்டா வெளியில் இருக்கணும் கொண்டாட்டமாக போயிடும். அதை நீங்கள் அளவு பண்ணலாமான்றதான் என் கேள்வி. டைம் இருக்குது. அவர் நம்ம கூட தான் இருக்காரு. உங்களுக்கு என்ன ஏன் இவ்வளோ அதுக்குள்ளே இவ்வளோ அதிருப்தின்னு தான் கேட்பேன்.